பள்ளி செல்ல வேண்டும் என்ற ஆசையை அந்த சிறுமி கைவிட்டாள். தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். அந்த ஒன்றும் தெரியாத 4 வயதில் என்ன தெரியும்? ஆனால் அவளுக்கு வந்த துன்பமும் துயரமும் கஷ்டமும் இக்கட்டான சூழ்நிலைகளும் இந்த தாயும் தகப்பனும் உருவாக்கி விட்டார்கள் அல்லவா? அவள் கஷ்டந்தான் அவளை முதிர்ந்தவர்களைப் போல காட்டியது. எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்லும்போது இவள் அதை தூரத்தில் நின்று பார்த்து ஏங்குவாள். நமக்கும் போக முடியவில்லையே, நாம் என்ன பாவம் செய்தோம்? தாய் தகப்பன் இருந்தும் கூட நம்மளை பள்ளியில் சேர்க்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறார்களே, என்ன செய்வது இறைவா என்று அந்த சின்ன வயதிலே மனதுக்குள் குமிறினாள். பாவம் இந்த சிறுமி. அவள் மீது மற்றவர்கள் இரக்கப்படுவார்கள். டீச்சர், வாத்தியார்கள், தோழிகள், பக்கத்து வீட்டார்கள் எல்லாரும். பெற்றவர்களுக்கு இல்லையே, என்ன செய்வது என்று ஒன்றும் செய்ய முடியாது. சகித்து கொண்டு இந்நேரம் போலே விளையாண்டு கொண்டு இருந்தாள். அப்பா எவ்வளவோ தப்பு செய்திருக்கிறார். ஆனால் அவர் ஆசை நாயகி. அவரை விட்டு போனதிலிருந்து அவர் வெறும் சாது மனுஷனாக மாறிவிட்டார். சண்டையும் சச்சரவும் போட்டுக்கொண்டு இருக்கும்போதும் அப்பா என்னை மறக்க மாட்டார், என்னை ஒன்றும் சொல்ல மாட்டார், அம்மாவைத்தான் பேசுவார் என்று இந்த சிறுமி மனதுக்குள் அப்பாவை பற்றி நினைத்து கொண்டு அந்த மாமரமே கதி என்று அதன் அடியில் அமர்ந்து சில பெரிய முதிர்ந்த புத்தர்களைப் போல யோசிக்க ஆரம்பித்தாள். என்ன செய்வது? எல்லாரும் பள்ளி சென்று விட்டார்கள். இவள் தனிமையில் இருக்கிறாள். என்ன விளையாடுவது? சோறு பொங்கி விளையாடணும் என்றாலும் இன்னும் ஒரு ஆள் வேண்டும். தனியாக விளையாண்டால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தனியாகி விட்டமே என்று வேதனைப்பட்டாள். பாவம் அந்த சிறுமி. அதற்குள் 4 மணி ஆகிவிட்டது. பள்ளி விட்டு தோழிகள் அனைவரும் வந்தார்கள். இவள் அவர்கள் வருவதை பார்த்து வழி மீது விழி வைத்து காத்திருந்தாள். அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடன் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடலாமல்லவா என்று காத்திருந்தாள். அவர்களும் வந்தார்கள். அவர்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு விட்டு யூனிஃபார்மை மாற்றிவிட்டு களைப்பாரி விட்டு வந்தார்கள். அவர்கள் பள்ளி சென்று வந்து அவ்வளவும் செய்தார்கள். பாவம் இந்த சிறுமி வீட்டில் இருந்து கொண்டு மதியம் உணவு அருந்தாமல் பள்ளி செல்ல முடியாத வேதனையை நினைத்து மனதுக்குள் விம்மி விம்மி தனியாக அழுதுவிட்டு வீட்டில் படுத்து எவ்வளவு நேரம் படுத்து தனியாக தூங்க முடியும், யோசிக்க முடியும்? 3:30 அளவில் வெளியே வந்து பள்ளிக்கூடம் விட்டதா என்று எதிர்பார்த்து தோழிகளை எதிர்பார்த்து கொண்டு நின்றாள்.
பாவம் அவர்கள் வந்தவுடன் அவர்களுடன் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடுவாள். அதற்குள் அம்மாவும் அப்பாவும் வந்து விடுவார்கள். வந்துவிட்டு, அம்மா வந்தவுடன், என்ன செல்வி, நல்லா மண்ணில் விளையாண்டையா? போனதில் இருந்து நல்லா மண்ணை அள்ளி கிடச்சி போட்டு விளையாண்டுருப்பைய, போய் குளி போ என்று அம்மா சொன்னார்கள். மன்னன் சொல்லுக்கு மறுசொல் ஏது? அப்படித்தான் செல்வி அம்மாவையும் அப்பாவையும் அந்த சிறு வயதிலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது அந்த சிறு குழந்தை அவர்கள் இருவரையும் ஹனுமாரைப் போல, ஹனுமார் சீதையும் ஸ்ரீராமரையும் தன் இதயத்தில் வைத்தது போல் அம்மாவையும் அப்பாவையும் அவள் இதயத்தில் வைத்திருந்தாள். அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த ஒரு பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது. அப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்தில் யாருக்கும் பிறக்காது என்று அடிக்கடி தெய்வானை அக்கா சொல்வார்கள். அதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. பாவம் அந்த சிறுமி ஒரு செல்லா காசை போல ஆகிவிட்டாளே, என்ன செய்வது? அப்பா திருந்தி நல்லவராக முயற்சிக்கிறார். அப்போது அம்மா வந்து சமையல் வேலையை துவங்கிவிட்டார்கள். அப்பா செல்வியை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? செல்வி, ஏன் இப்போ கொஞ்ச நாளாக உன் முகத்தில் ஒரு தெளிச்சல் இல்லையே, உற்சாகம் இல்லையே, முகமெல்லாம் வாடி கிடக்கிறதே, ஏன்? என் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். அப்பா அவருடைய அம்மா என்று சொன்னது செல்வியைத்தான் சொன்னார். ஏனென்றால் அந்த செல்வி என்ற பெயர் அப்பாவுடைய அம்மாவுடைய பெயர். அந்த பெயரைத்தான் இந்த சிறுமிக்கு வைத்துள்ளார். அதனால் என் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்று அப்பா பாசமாக அந்த சிறுமியிடம் கேட்டார். அப்பா கேட்டவுடன் சிறுமிக்கு பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை, கண்ணீர் தான் வந்தது. அப்போது அப்பா கேட்டார், ஏன் அழுகிறாய்? யாரும் அடித்து விட்டார்களா? எங்கும் ஓடி விழுந்து விட்டாயா கீழே என்று அப்பா கேட்டார். அதற்கு இந்த செல்வி சொன்னாள், என்றாள். அப்பா கேட்டார், என்ன என்ன? சத்தம் போடாதீர்கள் அப்பா, அம்மா காதில் விழுந்துவிடும் என்றாள். அப்பா கேட்டார், என்னது அம்மா காதில் விழுந்துவிடும்? அம்மாவுக்கு தெரியக்கூடாத ரகசியம் என்னது என்று கேட்டார். ரகசியம் இல்லை அப்பா, ஒரு முறைக்கு பலமுறை அம்மாவிடம் மன்றாடி விட்டேன் அப்பா, என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்கள் என்று டீச்சரும் வாத்தியாரும் சொன்னார்கள். அம்மா அப்பா இருவரும் உனக்கு இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கையெழுத்து போட்டாத்தான் உன்னை பள்ளியில் சேர்க்க முடியும் என்று சொன்னார்கள். சும்மா ஒரு கையெழுத்தை போட வேண்டியதானே அப்பா. நானும் ரத்னா பேபி எல்லாரும் பள்ளிக்கு செல்கிறார்கள், அவர்கள் கூட நானும் சென்றிருப்பேன் அல்லவா. இப்போது நான் தனியாகத்தான் இருக்கிறேன், யாரும் இல்லை எனக்கு விளையாடுவதற்கு என்று சொல்லி அப்பாவிடம் அவள் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கினாள் அந்த சிறுமி. அதற்கு அதை சொல்லிவிட்டு சிறுமி அப்பாவின் காலை பிடித்தாள். அப்பா அப்போது மது அருந்தவில்லை. ஏன் காலை பிடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு சிறுமி சொன்னாள், அப்பா இதை அம்மாவிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம், சொல்லி அம்மா ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருக்கிறார்கள்,
உங்கள் 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்து அப்பா அம்மாவை அடித்து விடுவீர்கள். அதுக்கு நான் காரணமாக கூடாது. எனக்கு அதில் விருப்பமில்லை. நீங்கள் கேட்க வேண்டாம். என் தலையில் கடவுள் எப்படி எழுதியிருக்கிறாரோ அதுபடியே நடக்கட்டும் அப்பா என்று சொன்னாள். சரி சரி, காலை விடு. நான் அம்மாவை அடிக்க மாட்டேன், அம்மாவிடம் கேட்க மாட்டேன். சண்டை போடாமல் மெதுவாக பேசி பார்க்கிறேன் என்று அப்பா சொன்னார். வேண்டாம் அப்பா, வேண்டாம். அம்மா கேட்க மாட்டார்கள். அம்மா ஒரு முடிவை எடுத்தால் அதிலிருந்து அம்மா பின்வாங்க மாட்டார்கள். என்னை விடையும் அப்பாவுக்கு நன்றாக தெரியுமில்லை என்றாள் செல்வி. ஆமாம் ஆமாம், அவா கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவாதான் என்று அப்பா சொன்னார். அதற்குள் அம்மா சமையலை எல்லாம் முடித்து விட்டார்கள். சாப்பிட்டு விட்டு அப்பா மெதுவாக கேட்டார். தாயி, செல்வியை நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவோமா என்று கேட்டார். அதற்கு அம்மா சொன்னார்கள், எந்த பள்ளிக்கூடத்தில் என்று கேட்டார்கள். இங்கே இருக்க பிள்ளைகள் எல்லாரும் போகிறார்கள் அல்லவா, லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.